that Prabhavasha, தமிழில் பிரபாவர்ஷா இன்றைக்கி சனிக்கிழமை அமாவாசை, பரணி நட்சத்திரத்தில் அமாவாசை வருது. சாயங்காலம் 5 மணி வரையும் இன்னைக்கு பூரா இருந்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து அப்போ சூரியன் சுக்கிரன் வந்து ரெண்டும் இணைஞ்சு தான் இந்த அமாவாசையில் வருது. அதே மாதிரி இந்த மாதத்தில் சூரியன் வந்து ரிஷபத்தில், அதாவது விசாக மாதத்தில் சுக்கிரன் புதனோடு சேர்ந்து இருக்கிறது, புதனோட வீட்டில் குரு இருக்கிறது, சனி சூரியனுக்கு 11 இருக்கிறது. அதே மாதிரி ராகு வந்து குருவுக்கு 9 இருக்கிறது. இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், அதே மாதிரி உத்திர நட்சத்திரம், அப்புறம் சுவாதி நட்சத்திரம், சதபிஷ நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம், இவங்களுக்கெல்லாம் சஃபரிங் ஏற்படும். ஏதோ ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இதற்கு தொடர்ந்து இன்றைக்கி தவறு விட்டவங்க பஞ்சமி திதி வர 21 மே வியாழக்கிழமை அன்றைக்கி பஞ்சமி திதி. அன்றைக்கி புனர்வசு நட்சத்திரம் கூட, குருவோட நட்சத்திரம். பஞ்சமி குரு, வாராகி, ராஜமாதங்கி, ராஜராஜேஸ்வரி, சிம்மவாகினி, ராஜமாதங்கி, இந்த மாதிரி தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நாம் தொடர்ந்து இந்த 5 நாளும் வழிபடணும். எப்படி பூஜை பண்ணணும்னா, சாயங்கால நேரம் 5லேருந்து 6க்குள்ளே கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு உள்ள பொருளை கொடுத்து, அபிஷேகம் பண்ணுறாங்களோ இல்லையோ பொருளை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரெட் ஃப்ளவரால் அர்ச்சனை பண்ணிவிட்டு 9 தீபம் ஏற்றி வைக்கணும். இப்போ தொடர்ந்து பண்ணால் இன்றைக்கி பண்ணால் இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பண்ணால் நாளைக்கு 5, நாளன்னைக்கு 6, 7, 8, 9 அப்படி பஞ்சமி வரையும் ஏற்றணும். அதுவும் துப்பாக்கி வேணால் ஏற்றணும். இது மாதிரி ஏற்றி அங்கே அம்பாளுடைய சிம்ம வாகனம் முன்னாடியோ இல்லை எந்த வாகனம் இருக்கோ, இல்லைன்னா துவஜ சம்பத்து முன்னாடி உட்காந்து ஓம் ராஜராஜேஸ்வரியே நமோ நமகா, ஓம் ராஜமாதங்கியே நமோ நமகா, ஓம் பார்வதி தேவியே நமோ நமகா, ஓம் காயத்ரி தேவியே நமோ, ஓம் சாவித்திரி தேவியே நமோ, ஓம் ராஜராஜேஸ்வரியே நமோ நமகா, ஓம் வாராகி தேவியே நமோ, ஓம் வரலட்சுமியே நமோ நமகா, ஓம் தனலட்சுமி நமோ நமகா, ஓம் விஜயலட்சுமி நமோ நமகா, மகாலட்சுமி நமோ நமகா, மம குடும்ப சர்வயோகம் சர்வபலம் தேகிமே, மம குடும்ப தீர்க்க ஆரோக்கிய பந்தம் தேகிமே, தேகிமே பரமேஸ்வரி. இந்த மாதிரி ஸ்லோகம் 9 முறை சொல்லிவிட்டு வெளியில் வந்து பசுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது.